அந்த பையனுக்கும் இவங்களுக்கும் திருமணம் ஆகும்போது 23 வயசு அந்த பையனுக்கு. 23 + 18 எவ்வளவு? 41. அப்போது 7 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது 7 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி இப்போ தான் குழந்தை பெற்றுக்கிட்டீங்களாம்மா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெற்றுக்கிட்டேன். இப்போ இவங்களுக்கு 48 வயசுன்னா யூ ஹாவ் டு திங்க், இந்த குழந்தைய பெற்றுக்கிறதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. 48 வயசுன்னா அந்த குழந்தைக்கு ஒரு 20 வயசாக இருக்கும்போது இவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 68 வயசு ஆகிடும். ஒரு குழந்தைய தனியாக அந்த சமூகத்தில் விடுறதுக்கு மினிமம் ஆஃப் 18 வயசுன்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ கூட அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்காது குழந்தைங்களுக்கு. ஆனால் யூஎஸ்லலாம் என்ன சொல்கிறாங்கன்னா 18ல் தே ஆர் ஆன் தேர் ஓன், தே கோ ஏர்ன் அண்ட் தே ஸ்டடி, அந்த மாதிரி. பட் நம்ம கல்ச்சர் அப்படி கிடையாது. அப்போ அந்த குழந்தை வந்து 20 வயசு ஆகும்போது இவங்களுக்கு 68 வயசு இருக்கும். அப்போ எப்படி இவங்க அதை பார்த்துப்பாங்க? அதுக்காக தான் இவங்களை பார்த்துக்கிற ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். ஆமாம். ஸோ அந்த அந்த தாட் அவங்களுக்கு வந்ததா என்னென்னா அதெல்லாம் நான் அவங்ககிட்ட கேட்கல. இது எனக்குள்ளே எழுந்த கேள்விகள் இதெல்லாம். அவங்க வந்து இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு, அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஏதோ ஞானோதயம் பிறந்துருச்சு போல இருக்குது. ஸோ அதனால தான் அவன் அதை விட்டுட்டு போயிருக்கான் அப்படிங்கிற கன்க்ளூஷன் நானாக வந்துட்டேன்.